இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 208 ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்கு தேவையான விதிமுறைகளை தாங்களே வகுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் வகுத்திருக்கு. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி 292 விதிகளை வகுத்திருக்காங்க. இந்த விதிகளில் ஒண்ணுதான் சட்டப்பேரவை விதி 110. இது எப்போ பயன்படுத்தப்படணும், யாரால பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. மாநிலத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவித சூழ்நிலை உருவாகும் போது மாநில முதலமைச்சரோ இல்லைன்னா அமைச்சரோ இந்த விதியை பயன்படுத்தி அறிக்கையை வெளியிடலாம். இதுக்கு முன்னாடியே அவங்க சட்டப்பேரவை தலைவர்கிட்ட அனுமதி பெற்றிருக்கணும். அப்படி அனுமதி பெற்று சட்டப்பேரவையில் இந்த விதியை வாசிக்கும் போது இது மீது எந்த ஒரு விவாதமும் நடைபெறக்கூடாது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த விவாதத்தில் தலையிட முடியாது. இந்த அறிக்கை வெளியிட்ட அடுத்த நிமிடமே இது சட்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிடும். எப்பொழுதுமே ஒரு புதிதா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டமன்றத்துல அந்த ஸ்கீம் விவாதத்துக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் தான் அதை நிறைவேற்றணும். ஆனா சமீப காலமா அதிமுக ஆட்சியில நிறைவேற்றக்கூடிய அதிக சட்டங்கள் முழுவதுமே டைரக்டா இந்த 110 அறிவிப்பின் கீழே வெளியிடப்படுது. சோ இது மிகப்பெரிய விவாத பொருளா அமைஞ்சிருக்கு. இந்த சட்டத்தை அதிகமாக பயன்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா.